காலையிலே கோயிலுக்கு அறக்க பறக்க போனனால ஈவினிங் வந்தோடனே வாடா பீச்சுக்காவது போயிட்டு வருவோம். நீ இந்த டைம் போனதில்ல. நம்ம போறதெல்லாம் 10 மணிக்கு தானேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி கூப்பிடையிலே கிளம்பிருவோம் குமாரு அப்படின்ற மாரியே கிளம்பிட்டோம். கிளம்புனோனே பாப்பா வந்து அது புதுசா அவ பார்க்குறனால ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருந்தா. அவளா கைய விட்டுட்டு ஓட செய்யன்னு இருந்தா. அப்புறம் தண்ணிய பார்த்தோன்னே விளையாடணும்னு நெனச்சு கூப்பிட்டா. அதுக்கப்புறம் ஒரு தடவ அலை வந்து கால்ல பட்டதுமே அடுத்து போவே மாட்டிட்டா. பயந்துட்டா. சரி போ பழகிருன்னு சொல்லிட்டு அவள தூக்கிட்டேன். எனக்கும் ரொம்ப ஆசை எனக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு. அவ அத பயந்தனால அவ அவங்க அப்பா கிட்டயும் போல என்கிட்டயே இருந்தா. ஸோ எடுக்கவே இல்ல. அப்படியே அங்கனக்குள்ள வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்ப வழக்கம் போல டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கடுப்புல கிளம்புனேன் நானு. எப்ப பாரு இதே டயலாக் தானா அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டு வந்து அவங்க அப்பா கேக் வாங்கிட்டு வந்தாங்க. கேக் வாங்கிட்டு வந்தோனே பாப்பா அந்த கட்டிங் வரைக்கும் கூட வெயிட் பண்ணல. அப்படியே பறந்துகிட்டே இருந்தா. ஒரு வழியா கேக் கட்டிங்கும் முடிஞ்சுச்சு. அவளா தான் எடுத்து சாப்பிடணும்னு நெனச்சா, நாங்க குடுக்கையில வாங்கவே இல்ல. அவளே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அன்னைக்கு டேவே இப்படிதான் போச்சு. ரொம்பயும் டென்ஷன் இல்லாம, ரொம்பயும் ஹேப்பியா இல்லாம, ஓரளவுக்கு பேலன்ஸ்டா போச்சு. அவங்களே குத்தம் சொல்ல முடியாது. அன்னைக்கு டே எப்படியோ முடிஞ்சுச்சு ஒரு வழியா.